கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்யவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு சென்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் 3வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் பரப்புரை மேற்கொண்டார். மதுரை மேற்கு தொகுதியில் பழகானத்த பகுதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், கடந்த தேர்தலில் மதுரை மாவட்டத்தில் சில தொகுதிகளில் திமுக சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மதுரையின் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்யவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம், அது மாநகர் மாவட்டம், அதிமுக கோட்டை. இதை சூழ்ச்சி செய்து கடந்த தேர்தலில் ஒரு சில தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுரை மாவட்டம் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறும் நம்முடைய கூட்டணி. திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போயிட்டார். எதுக்கு? தொழில் முதலீட்டு ஈர்க்கிறதுக்கு. தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, இங்க செய்த ஊழலில் கிடைக்கின்ற பணத்தை தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார். இதைத் தொடர்ந்து மதுரை மத்திய தொகுதியில் பேசிய அவர், சமூக நீதிக்கு சொந்தம் கொண்டாடும் திமுக ஆட்சியில் பட்டியலின அதிகாரிகள் அவமானப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். திண்டிவனம் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலரை திமுக கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக கண்டனம் தெரிவித்தார். இப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சமூக நீதியினுடைய தலைவரே அவர் இருப்பதை போல சமூக நீதிக்கு திமுக மட்டும் இன்றைக்கு பெயர் வாங்குவதை போல சமூக நீதியை பாதுகாப்பது திமுக மட்டும் இருப்பதை போல ஒரு தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் திண்டிவனம் நகராட்சியில் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் அந்த நகராட்சி ஆணையர் அறையில் அழைச்சி அங்கு இருக்கின்ற ஒரு பெண் கவுன்சிலர் கால் விழச் செய்த அரசு திமுக அரசு. இவர்களா வந்து இன்றைக்கு சமூக நீதியை பாதுகாக்க போறாங்க. நேற்றைய பரப்புரையின் இறுதியாக மதுரை தெற்கு தொகுதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது குடும்பத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பதாக தெரிவித்துள்ளார். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி என குடும்ப ஆட்சியை நீடிப்பதிலேயே கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களுடைய சிந்தனையிலே இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அந்த திரு ஸ்டாலின் குடும்பத்தில் திரு உதயநிதி எம்எல்ஏ ஆக்கினாங்க, பிறகு அமைச்சராகணும், இப்போ துணை முதலமைச்சர். இதுல தான் கவனம் இருக்குது. நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனையே அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேணும் அதுல கவனம் கிடையாது. ஆக நாட்டு மக்களை ஏமாற்றி திரு கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவரை முதலமைச்சராக்கினாங்க. அதுக்கு பிறகு உதயநிதி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப இன்பநிதியை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க.